அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், காஃபி பிளான்டேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நீல்கிரிஸ், ஆனைமலை ஹில்ஸ், சேர்வராய் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க்ஸ் தேர்ட் இன் காஃபி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேத்து மான் கி பாத்ல நம்ம பிரதமர் வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்தியாவோட காஃபி வேர்ல்டு ஃபேமஸா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ அதுல அவர் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டுல நீலகிரி, ஆனைமலை, சேர்வராய் மலைத்தொடர்கள் எல்லாம் இந்த காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், கேரளா 2வது இடத்துலயும், தமிழ்நாடு 3வது இடத்துலயும் இருக்கு. ஓகேங்களா? காஃபி புரொடக்ஷன்ல. ஓகேவா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வந்தே மாதரம். சோ வந்தே மாதரம் அப்படிங்கிறது நவம்பர் 7, 1875கள்ல வந்திருக்கும். கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் ஆயிருச்சு. சரியா? அதனால நேத்து மான் கி பாத் ஸ்பீச்ல பிரைம் மினிஸ்டர் பேசின விஷயம் தான் இது. சரியா? வந்தே மாதரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ரிட்டன் பை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகே, நமக்கு தெரியும். ஆனந்த்மத் நாவல்ல அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இந்த வந்தே மாதரம் அப்படிங்கறத எழுதியிருப்பார். ஆனந்த்மத் நாவல் அப்படிங்கிறது 1882ல வந்திருக்கும். சரியா? அடுத்தது, ரவீந்திரநாத் தாகூர் சங் த சாங் இன் 1896 காங்கிரஸ் செஷன். சோ முதல்ல இது பாடுனது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் 1896 காங்கிரஸ் மாநாடு கல்கத்தால நடந்திருக்கும். சரிங்களா? அங்கதான் வச்சு பாடியிருப்பாரு. அதோடைய தலைவரா இருந்தது யாரு? இந்த காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவரா இருந்தது யாருன்னா, ரஹ்மத்துல்லா சயானி வந்து இருந்திருப்பார். ஓகேவா? ரஹ்மத்துல்லா சயானி தான் வந்து இருந்திருப்பார். ஓகேவா? அடுத்தது, கம்போஸ்ட் இன் சான்ஸ்கிரிட், இட் வாஸ் அடாப்டட் அஸ் நேஷனல் ஆந்தம் ஆன் ஜான்வரி 24, 1950 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்போஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட நேஷனல் சாங், அதாவது வந்தே மாதரம் சான்ஸ்கிரிட்டைஸ்டு பெங்காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது சான்ஸ்கிரிட் அப்படின்னே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது கரெக்ட் தான். இட் வாஸ் அடாப்டட் அஸ் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தப்பு. நேஷனல் சாங் இது. சரியா? தேசிய பாடல் இது. தேசிய கீதம் இல்ல. சரியா? அப்ப நேஷனல் சாங்குன்னு வந்திருக்கணும். இங்க கீதம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியா? 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது, ISRO will launch the military communication satellite CMS-03 on November 2, 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை நம்ம லான்ச் பண்ண போறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா GSAT 7R அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய எடை வந்து பாத்தீங்கன்னா 4400 கிலோ. ஓகேவா? எப்பெல்லாம் ஒரு சேட்டலைட்டோட வெயிட் வந்து 4000 கிலோகிராம தாண்டுதோ அப்ப LVM-3 அப்படிங்கிற இந்த லான்ச் வெஹிக்கிளை வச்சுதான் நம்ம லான்ச் பண்ணுவோம். சோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் இஸ் ரிலேட்டட் டு ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ட்ரைபல் வெல்ஃபேரை பத்தி நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. PM ஜுகா அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. எப்போ வந்துச்சுன்னா 2024ல. இந்த திட்டமும் அதே வருஷம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் 2024ல ட்ரைபல் வெல்ஃபேருக்காக கொண்டு வந்திருப்பாங்க. So it envisions saturation of critical gaps in social infrastructure, health, education, livelihood அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது சமூக உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, வாழ்வாதாரம் ஆகியவற்றில் உள்ள முக்கியமான இடைவெளிகளை குறைப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேவா? அந்த ஸ்கீம் அதோட அப்ஜெக்டிவ் அப்படிதான் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டாங்க. PM ஜுகா ஸ்கீம் பத்தி கொடுத்துட்டாங்க. அதோட அப்ஜெக்டிவ் என்ன? சமூக பொருளாதார முன்னேற்றம், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ், அததான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கீம் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஆதி கர்மயோகி அபியான் இஸ் a national movement to build a decentralized tribal leadership and governance ecosystem அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ட்ரைபல் லீடர்ஷிப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிற இந்த திட்டம். சோ ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே ஆதி கர்மயோகி, ஆதி சஹ்யோகி, ஆதி சாத்தி அப்படிங்கிற 3 பில்லர்ஸ் வந்து இருக்கு. சரியா? 3மே கரெக்ட் தான். ஏன் இதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா, நவம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ட்ரைபல் பிரைடு டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யாரோட பிறந்த நாள்னா, பிர்சா முண்டாவோட பிறந்த நாள். சரிங்களா? சோ பிர்சா முண்டாவோட பிறந்த நாள் வந்து 150 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது 150th ஆனிவர்சரி வந்து இந்த வருஷத்தோட முடியுது. அதனால இந்த ட்ரைபல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் அதனாலதான் எக்ஸாம்ல கேட்டாங்க. அதனாலதான் நம்மளும் இங்க பாக்குறோம். சரியா? இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. ட்ரைபல் வில்லேஜ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு.
ஸோ ட்ரைபல் வில்லேஜஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு டார்கெட் இயர் என்னன்னா 2030. சரியா? இது எல்லாமே ட்ரைபல்ஸ் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்